நாக்கு, ஈறு மற்றும் தொண்டை பகுதிகளில் வெண்ணெயினை தடவியது போல ஒரு நிலை. வாயினில் எப்பொழுதும் பிசுபிசுப்பு தன்மை நிறைந்திருக்கும். டங் கிளீனரை கொண்டு வலித்து அகற்றலாம் என்று முனைந்தாலும் முடியாது. ஓரல் த்ரஷ் என்று அழைக்கப்படும் இந்நிலையினை ஆன்டி ஃபங்கல்கள் ஆயின்மெண்டினை கொண்டு எளிதாக சரி செய்து விடலாம். இதனை அப்படியே விட்டுவிட்டால் இந்த நிலை உணவு குழாய் வரையிலும் பரவி கேண்டிடா ஈசோபெஜிட்டஸ் என்ற நிலையினை விளைவிக்கும். ரத்தத்தினையும் அடைந்து செப்சிஸ் போன்ற உயிரையே பறிக்கும் நிலையினை கூட விளைவிக்கலாம். ராபின்சன் கோட்ரான் பாத்தாலஜி பாடப்புத்தகத்தின்படி கேண்டிடா ஆல்பிகன்ஸ் என்ற ஒரு வகை ஃபங்கஸ் இயற்கையாகவே நமது வாயினுள் குறைந்த அளவில் வசிப்பவை. ஆனால் சிகரெட், மது, செயற்கை பற்கள், பற்களின் வரிசையினை சரி செய்ய உதவும் பிரேசஸ், மூச்சு திணறல் இன்ஹேலர் மற்றும் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் இவையாவும் இந்த பங்கஸின் எண்ணிக்கையினை அதிகரித்துவிடும். பின்பு வாயின் திசுக்களுக்குள் ஊடுருவி வெண்ணெய் போல படர்ந்துவிடும். பார்க்க சாதாரண நிலையாக தெரிந்தாலும் இவையின் பாதிப்பு கடுமையானது. அடுத்து வரும் காணொளியில் இவற்றினை தடுக்கும் வழிமுறைகள் பற்றி காண்போம். நன்றி.